தர்காக்களில் ஜியாரத்துக்கு செல்லக்கூடிய நேரத்திலே 10 பேருக்கு சாப்பாடு அப்படின்னு கொடுக்குறாங்க. இது கூடுமா? கூடுமான்னு தானே கேட்குறீங்க? ஆமா கூடும். ஹதீஸ்ல ஆதாரம் இருக்குதான். முதல்ல கூடுமான்னு கேட்டாரு. அது கூடும். 10ங்கிறது 20 ஆகும், 30 ஆகும், கூட்டிட்டு தான் போவோம். 10லே நிக்காது. சரியா? கூடுமானா ஆகும், சரியாகுமா அப்படின்னு. அப்போ இது என்னன்னா, தர்காவில் தர்கா ஜியாரத்தில் உணவு வழங்குவது என்பது ஒரு புனிதமான வணக்கம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்டது, ஐயில் இஸ்லாமி ஹைர், இஸ்லாம் மார்க்கத்தின் நற்செயல்களிலே மிகவும் சிறந்தது எது என்று கேட்கப்பட்ட போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இத்ஆமுத் தஆம், உணவு வழங்குவது அது இஸ்லாம் மார்க்கத்தின் செயல்களிலே மிகவும் சிறந்தது என்று சொன்னார்கள். அந்த மிகவும் சிறந்ததான உணவு வழங்குதல் என்ற வணக்கத்தை தான் அங்கே செய்கிறார்கள். தர்காக்களிலே வரக்கூடியதான மக்களுக்கு, தர்காக்களிலே பெரும்பாலும் ஏழைகளான மக்கள் அதிகமாக வருவார்கள். அதிலும் தர்காக்களிலே தங்கக்கூடிய மக்கள் மிகவும் வறியவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் உதவக்கூடிய எண்ணத்தில் உணவு வழங்குவது என்பது அது இஸ்லாம் மார்க்கத்தின் வணக்கங்களிலே சிறந்த ஒரு வணக்கம். ஆனால் இதை செய்யக்கூடியதான மக்கள் வெறும் உணவளிப்பது என்ற ஒரு எண்ணத்தில் மட்டும் செய்யவில்லை. அவர்கள் அந்த வலியுல்லாஹுக்காக நேர்ச்சை செய்து கொடுக்கிறார்கள். சரியா? அப்ப இங்க பெரிய பிரச்சனையாக கொண்டு வரப்படுகின்ற கேள்வி என்னன்னா, வலியுல்லாஹுக்காக நேர்ச்சை செய்யலாமா? ஆத்தங்கரை தாய்க்காக நேர்ச்சை செய்யலாமா? நாகூர் ஆண்டவருக்காக நேர்ச்சை செய்யலாமா? இதுதான் அங்க பெரிய பிரச்சனையாக கொண்டு வரப்படுகின்ற கேள்வி. அப்போ அங்க என்ன நடக்குதுன்னா, நேர்ச்சை வலியுல்லாஹுக்காக நேர்ச்சை செய்வது என்பது ஒரு சுருக்கமாக சொல்லப்படுகின்ற வார்த்தை. வலியுல்லாஹுக்கு நன்மையை சேர்ப்பதற்காக அல்லாஹுக்கு செய்யப்படுகின்ற நேர்ச்சை என்பதுதான் விளக்கம். ஒரு மரணித்தவருக்காக, ஒரு வஃபாத்தானவருக்காக, அவருக்கு கூலி கிடைப்பதற்காக, அவருக்கு நன்மை கிடைப்பதற்காக தர்மம் செய்வது என்பது மார்க்கத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நற்செயல். அந்த நற்செயலை வலியுல்லாஹுக்காக செய்து அதை அல்லாஹுக்காக செய்யப்படுகின்ற வணக்கமாக செய்வதுதான் நேர்ச்சை. மக்பராவில் செய்யப்படுகின்ற நேர்ச்சை. இதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஹதீஸில் ஆதாரம் கேட்டீர்கள். புகாரியுடைய 2756வது ஹதீஸ். அந்த ஹதீஸ்ல என்ன வருதுன்னா, சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட கேக்குறாங்க, நான் ஊர்ல இல்லாத நேரத்துல என்னுடைய தாயார் வஃபாத் ஆயிட்டாங்க, நான் இப்போது அவர்களுக்காக ஏதாவது நன்மை செய்ய முடியுமா? நான் ஏதாவது தர்மம் செய்தால் அவர்களுக்கு அது பலன் அளிக்குமா? அளிக்கும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபோது, இந்த தோட்டம் அவர்களுக்காக நான் செய்கின்ற தர்மம் என்பதற்கு நான் நபி அவர்களை சாட்சியாக்குகிறேன் என்று சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். இறந்தவருக்காக ஒரு தர்மம் செய்வது, இதுதான் ஜியாரத்தின் போது வழங்கப்படுகின்ற உணவிலும் நடக்கிறது. அந்த வலியுல்லாஹுக்கு நன்மை கிடைப்பதற்காக இந்த உணவு வழங்குதல் என்ற ஒரு தர்மத்தை அல்லாஹுக்காக நேர்ச்சை செய்கிறார்கள். நேர்ச்சை செய்யும்போது அது கட்டாயம் கொடுத்தாகணும்னு ஒரு அதான் நேர்ச்சை. நேர்ச்சை செய்யலைன்னா ஒரு 10 பேருக்கு நான் சாப்பாடு கொடுப்பேன்னு நியத்து வச்சா அதை கொடுக்கிறது கட்டாயம் கிடையாது. ஆனா நேர்ச்சை செய்தா அதை கொடுக்கிறது கட்டாயம். இதுதான்